ஹலோடா ஆமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம தேவாங்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். ஒன் ஷாட்டோட நேம் சீனியர்ஸ் லவ். என்னடா நீங்க நினைப்பீங்க எனக்கு கேட்குது. என்னடா ஜங்குக்கும் வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டா ஒரு ஒன் ஷாட் தானே போட்டீங்க. அதுவும் சீனியர்ஸ் லவ் தானே பேர் வச்சீங்கன்ட்டு. எனக்கு வேற என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த ஸ்டோரிக்கும் ஆப்ட்டா இருக்கிறதும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது வந்து இதுவும் ஒரு சீனியர் ஜூனியர் லவ் ஸ்டோரி மாரி தான் போகுது. ஆக்சுவலி நீங்க கேட்டிருந்தீங்க. அந்த இதுவே வந்து நல்லா இருந்தது. ஸோ இன்னும் பார்ட் கிடைக்குமான்ட்டு. பட் அது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னால போட முடியல. ஸோ நம்ம வந்து தேங்க் பார்ப்போம். ஒரு ஒன் ஷாட் அதே ஸ்டோரி பேஸ்டு தான். சீனியர், ஜூனியர் பட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஒன். அண்ட் இதில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டா ஒன் ஷாட்குள்ள போயிரலாம். ஸ்டார்ட்டிங்கே நீங்க தான் உங்க ஃப்ரெண்டு ஆசி கூட பேசிட்டுருக்கீங்க. "ஏய் ஆசி, என்னமோ சொன்ன? அந்த சீனியர் அப்படி இப்படின்னு ஒரு வாரமா ஆளே காணோம்." "நான் சொன்னேன் தான். ஆனா நீ என்னமோ அந்த சீனியர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாரியே பேசுற. பின்ன என்னடி? காலேஜே அந்த சீனியர தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா அந்த மனுஷன் செம்ம கோல்டு அப்படின்லாம் சொன்ன. ஒரு வாரமா ஆளே காணுமே! எனக்கு மட்டும் என்ன ஏன் தெரியும்? நானும் கேள்விப்பட்டத தான் சொன்னேன். அது சரி, காலேஜ் வந்து 1 வீக் ஆகுது. ஆனா, இன்னும் அந்த சீனியர் என் கண்லயே படலையே! இப்போ கண்ல பட்டா மட்டும் மேடம் அப்படி என்ன பண்ண போறீங்க?" "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்னடி அந்த சீனியர் பத்தி பேசி பேசியே அந்த சீனியர் உனக்கு புடிச்சு போயிடுச்சா என்ன?" "அதெல்லாம் இல்ல. நீ பேசிட்டே இருந்த. சரி அந்த சீனியர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணுன்ட்டு ஒரு கியூரியாசிட்டி தான் ஆசி. இன்ட்ரெஸ்ட்டா? ச்சே! அதெல்லாம் எனக்கெல்லாம் வரவே வராது." "ஆ, இப்படி சொல்றவளுங்க தாண்டி ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணிட்டு வந்து நிப்பாளுங்க." "ஆ, அதெல்லாம் நடக்காது." "சரி சொல்லு, அந்த சீனியர் என்ன வருவாரா? வரமாட்டாரா?" "எனக்கு எப்படி ஒய்யன்னு தெரியும்? நீ தானடி சொன்ன." "நான் கூட என்னமோ என்னமோ ஏதோ நெனச்சேன் தெரியுமா? அந்த சீனியர் ரொம்ப கோல்டு. நீ சொன்னோனே அப்படியே எவ்வளோ பில்டப் பண்ணா. ஆனா, அந்த சீனியர ஆளே காணோம்." அப்ப கரெக்ட்டா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி ஓடி வரா, மூச்சு அடைக்குது அவளுக்கு. "ஏய் ஒயன், யாஷி, என்னடி? எதுக்கு இப்ப மூச்சு வாங்க ஓடி வர? அங்க எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருக்காங்கடி." "கூட்டமா நின்னுட்டு இருக்காங்களா? எதுக்கு?" "ஏய் ஃபர்ஸ்ட்டு மூச்சு வாங்குறத நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் இந்தா இந்த தண்ணிய குடிச்சிட்டு பொறுமையா சொல்லு." "ஏய் தண்ணிலாம் அப்புறமா குடிக்கலாம். அங்கலாம் கூட்டமா நின்னுட்டுருக்காங்க. அந்த சீனியர் தியாங் சீனியர் அவரு தான் வந்திருக்காரு போல." "தியாங் சீனியரா? இத தானடி நீ ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும். எப்ப சொல்றா பாரு." அப்படின்ட்டு நீங்க தான் முன்னாடி போறீங்க. உங்க பின்னாடியே உங்க ஃப்ரெண்டு 2 பேரும் ஓடி வராங்க. அங்க போய் பார்த்தா அவ்ளோ கூட்டமா இருக்கு. எல்லாம் தியாங்க சுத்தி தான் நின்னுட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு பையன் சட்டைய புடிச்சிட்டுருக்காரு. "டேய் எதுக்குடா அவ கைய புடிச்சு இழுத்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவன் ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் பண்றாரு. "டேய் நான் அவன் கைய புடிச்சா உனக்கு என்னடா? உனக்கு என்னன்றேன். கைய புடிச்சா எனக்கு என்னவா? நீ என்ன வேணா பண்ணுவ. அத நான் பார்த்துட்டு இருக்கணுமா? ஒழுங்கா அவட்ட சாரி கேட்டு போயிடு. புரியுதா? முடியாதுடா. என்னால சாரி கேட்க முடியாது. இப்ப கேட்குறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஃபேஸ்லயே பஞ்ச். அவனுக்கு கிட்டத்தட்ட லைட்டா பிளட் வர ஆரம்பிச்சிருது அவன் நோஸ்ல இருந்து. "டேய் நான் ஏன்டா சாரி கேட்கணும்? நானும் அவனும் லவ் பண்றோம்டா. அதனால தான் கைய புடிச்சு இழுத்தேன். இது நடுவுல நீ ஏன்டா வர?" தியாகு அந்த பொண்ண பார்க்குறாரு. பட் அந்த பொண்ணு இல்லன்னு தலையாட்டுறா. அவ்வளோதான். தியாகு போட்டு அவன செம்ம அடி அடின்னு அடிக்கிறாரு. "டேய் மன்னிப்பு கெட்டு போயிரு. எல்லாம் இங்க நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லவும், அந்த பையனும் வலி தாங்க முடியாம அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சாரி கேட்குறான். அப்ப தியாகு கரெக்ட்டா திரும்பியும் அவன அடிக்கலான்னு போறாரு. அப்போ கரெக்ட்டா ஜிம்மன் வந்துடுறாரு. "டேய் கொஞ்ச நேரம் விட்டு கேண்டீன் கூட போயிட்டு வர முடியலடா. டேய் நிறுத்துடா அடிக்க. டேய் மச்சான் உட்றா. இவனெல்லாம் இங்கேயே." அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவ்வளோ கோவம். ஜிமின் தேவங்க பிடிச்சிட்டு அந்த பையனை பார்த்து, "டேய் நீ போடா." அப்படின்னு சொல்லவும் அந்த பையனும் போயிடுறான். அந்த பொண்ணும் தேவங்க தேங்க் பண்ணிட்டு அவளும் கிளம்பிடுறா. "டேய் உனக்கு எதுக்குடா தேவையில்லாத வேலை? டேய் தேவையில்லாத வேலைலாம் இல்லை." அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே நின்னா. அழுதுகிட்டே நின்று என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அதான் பண்ணிகிட்ருக்கேன். போதுமா? அப்படி இருந்தாலும் என்ன எப்படிடா பார்த்துட்டு நிற்க சொல்கிற? சரிடா சரிடா கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் தேவங்க அங்கேருந்து கூட்டு போகிறாரு. "டேய் உனக்குன்னா என்ன தனியாக சொல்லணுமா? என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க?" அப்படின்னு கேட்கவும் அந்த கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. நீங்கள் தான் இங்கே நடந்துட்டுருக்கதெல்லாம் நல்லா பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஆசி உங்களை கூப்பிட்றா. "ஏய் ஒயன் வா கிளம்பலாம். இன்னும் என்னடி நின்று பார்த்துட்ருக்க?"
அப்படின்னு கேட்குறா. நான் உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. நீங்க தான் தேவாங் போற டைரக்ஷனே பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் வா ஒயன் போலாம் அப்படின்னு போட்டு ஆசி உங்கள ஷேக் பண்றா. அப்பதான் நீங்க ரியாலிட்டிக்கு வந்து பார்க்குறீங்க. ஏய் ஆசி, அந்த சீனியர் எவ்வளோ கூலா இருந்தாருல்ல? தேவாங் சீனியர். ஐயோ! எவ்வளோ அழகா இருந்தாரு. ஏய் ஒயன் என்னடி சொல்ற? கூலா இருந்தாரா? போட்ட கோவத்துல அந்த அடி அடிக்கிறாரு அந்த பையன. கூலா இருந்தாருன்ற? ஏதோ ஒண்ணு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தானே நடிச்சாரு. பாரேன், அந்த பொண்ணுக்கு அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. ஒயன், நீ சரியே கிடையாது. அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தான். நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. என்னடி அந்த சீனியர் பிடிச்சிருக்கா என்ன? பிடிச்சிருக்கா? நான் விழுந்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே. எவ்வளோ அழகாக இருக்காரு. ஐயோ! ஆசி, இவ்வளோ அழகாலாம் நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஒயன், சத்தியமா நீ பைத்தியமாக தான் ஒயன் ஆயிட்ட. அதுவும் உண்மைதான் அவர் மேலே. ஆசி அவள் தலையிலே அடிச்சுட்டு உங்களை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறா. இப்படி ஃபியூ டேஸ் போகுது. நீங்கள் தான் தேவங்க நல்லா சைட் அடிக்கிறீங்க. ஸோ தேவங்க இதை நோட் பண்ணுவார். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. இப்படி தான் நீங்கள் ஒரு நாள் தேவங்க நல்லா சைட் அடிச்சுட்டே போயிட்டே இருக்கீங்க. அப்போ தேவங்க கரெக்டாக நீங்கள் பாருடி ஒன்றை தான் என்னையா என்னையும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்கிட்ட போகிறீங்க. தேவங்க தான் உங்களை டாப் டு பாட்டம் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அதை அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டே நிற்கிறீங்க. ஏய் எந்த இயர்டி நீ? ஒன்றை தாண்டி எந்த இயர்? நானா? நான் ஃபஸ்ட் இயர் சீனியர். ஃபஸ்ட் இயர்லேயேவா? ஏ பார், காலேஜுக்கு வந்தோமா படித்தோமா போனோமான்னு இருக்கணும், புரியுதா? அதை விட்டு இந்த சைட் எறிகிற வேலைலாம் வச்சுக்காத. நீங்கள் அதை அவங்க அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. என்னடி பார்க்குற? நானும் யாரும் சைட் அடிக்கலையே. ஓ, சைட்டு மட்டும் தான் அடிப்பேன்னு நினச்சேன். இப்போ பொய்யும் பேசுவியா? அது சரி, நான் தான் பார்த்தனே. போகும்போது வரும்போது அப்படி சாப்பிட்ற மாரி பார்க்குறேன். என்ன என்ன சீனியர்? அழகாக இருந்தால் பார்க்க தானே சீனியர் செய்வாங்க. அதில் என்ன தப்பு? நல்லா பேசுகிறடி நீ, நல்லா பேசுகிற. ஆனால் இந்த பேஜெலாம் என்கிட்ட எடுபடாது. ஒழுங்காக காலேஜ் வந்தோமா படித்தோமா போனோமான்னு இரு. தேவையில்லாத பிரச்சனைலாம் வச்சுக்காத. நான் எங்கே பிரச்சனை வைக்கிறேன்? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு. டெய்லியும் நான் பார்த்து சைட் அடிக்கிறேன். அழகாக இருக்க பொருளை ரசிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல சீனியர். நல்லா பேசுகிறடி, நல்லா பேசுகிற. இந்த வாய் தாண்டி உனக்கு எல்லாம். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உன்னெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி இங்கே பார், ஃபஸ்ட் இயரு இப்போ தான் வந்துருக்க கொஞ்ச நாள் புதுசாக, அதனால் சொல்ல தான் முடியும். அதை விட்டு நான் இப்போ நல்லா சுற்றுற வேலைலாம் வச்சுக்காத. பார்த்தாலே தெரியுது. உன் வேலை என்ன? காலேஜ் வந்தோமா படித்தோமா, திரும்பி திரும்பி சொல்கிறேன், காலேஜ் வந்தோமா படித்தோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டு என் மேலாம் சுற்றிட்டுருக்காத, புரியுதா? அப்படின்னு தேவங்க கண்ணை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் தேவங்கோட ஐஸே ஸ்ட்ராங்காக பார்க்குறீங்க. அவங்க ஐஸ் தேவங்கோட ஐஸ் விட்டு நகரவே இல்லை. என்ன சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுதா? வந்தோமா படித்தோமா போனோமான்னு இரு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சீனியர்? அப்படின்ட்டு நீங்கள் தேவங்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக போகிறீங்க. இப்போ எதிடி கிட்ட வர? எட்ட போடி. போக முடியாது சீனியர், கிட்ட தான் வருவேன். வந்துட்டு படிச்சுட்டு அப்படியெல்லாம் போக முடியாது, புரியுதா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்னடி பார்க்கவே கூடாதுன்னுட்டு இருக்கேன், பிடிச்சிருக்குன்ற? ஆமாம் தேவாங்க சீனியர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனால தான் பார்க்குறேன். பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன். தேவாங்க உங்களை மறைக்கிறாரு. நீங்கள் தேவாங்க பார்த்து அந்த கண்ணை வச்சுட்டு முறைச்சாலும் இங்கே ஈடுபடாது. அப்படி பப்பி ஐஸ், அந்த பப்பி ஐஸில் முறைக்கிறீங்களா நீங்கள்? தேவாங்க முடிவே ஆயிடுச்சு, நீங்கள் சரியான பைத்தியம்ன்ட்டு. புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு, நல்லா புரியுது. என்னடா இவ பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாளே இல்லை, சரியான பைத்தியத்திட்ட வந்து மாட்டிருக்கோன்னு தாண்டி பார்க்குறேன். அதான் பார்க்குறேன். போதும் போதும், ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க, புரியுதா? அப்புறம் பின்னாடி உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். என்னடி என்ன பின்னாடி ரொம்ப கஷ்டம்? நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் பேசிகிட்ருக்க. என்ன நீங்கள் தேவாங்க பேசுறது எதுவுமே காதில் வாங்காமல் அப்படியே தேவாங்கே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. தேவாங்க உங்களை பார்த்து உன்னை தானே கேட்குறேன், இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? என்ன தான் வேணும் சொல்லு. நீங்கள் தேவாங்கிட்ட க்ளோஸாக போய் நீங்கள் தான் தேவாங்க சீனியர் வேணும் கிடைக்குமா அப்படின்ட்டு தேவாங்கோட கண்ணை பார்த்து கேட்குறீங்க. தேவாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போது கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட் யாசி வந்து, ஒயன் சீக்கிரமா கிளாஸில் ஸ்டாஃப் வந்துட்டாங்களாம், எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிடவும், போயிட்டு வரேன் தேங்க்ஸ் சீனியர். அப்புறமா வந்து உங்கள பார்க்குறேன். டேஸும் அப்படியே போகுது. நீங்கள் தான் தேங்க நல்லா சைட் அடிச்சிட்டும், அப்பப்போ வம்பு இழுத்துட்டும் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கேனன் தான் போயிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அங்கே கேனனில் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த டேபிள் மாதிரி இருக்கும் இல்லையா, ஃபுட் வைப்பாங்க எடுத்துக்கலாம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நல்லா சாஞ்சு நின்றுட்டுருக்காரு ஃபுட்காக வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்து பின்னாடி நின்று உங்கள் ஆர்டர் சொல்கிறீங்க. அப்போ தான் தேங்க உங்கள் வாய்ஸ் கேட்டு பின்னாடி திரும்புகிறாரு. என்ன தேங்க்ஸ் சீனியர், இங்கே என்ன பண்ணுறீங்க? கேனீனுக்கு எதுக்கு வருவாங்க, சாப்பிட தான் வராங்க, கேராப்பர் கேள்வி. சாப்பிட வந்திருக்கீங்களா? சரி சரி, நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். சரியான பைத்தியமாடி நீ. பைத்தியமா? நான் பைத்தியம் தான், நான் தான் எப்பயோ சொல்லிட்டேனே. அதுவும் உங்கள் மேலே பைத்தியம். இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்ட்டு நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு ஃபுட்டும் அவங்க எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க அதை வாங்கலான்ட்டு திரும்ப போகிறாரு. அப்போ கரெக்டாக நீங்கள் தேங்க்ஸ் சீனியர். என்னடி, எதுக்குடி இப்போ இப்படி கூப்பிட்ற? கூப்பிட்டு தானே சீனியர் பேர் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகான பேர், தேங் அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த பேரை வச்சவங்கள நான் பார்த்தே ஆகணுமே. எப்படியா இருந்தாலும் எங்கள் அத்தை இல்லை மாமா தான் வச்சுருப்பாங்க. கூட்டு போங்க சீனியர், ஒரு நாள் பார்க்குறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. என்னடி இங்கே தான் நினச்சிட்டு நீ பேசிகிட்ருக்க? ஏன் பின்னாடியே சுத்தாதன்ற, இதில் அத்தை மாமான்லான்ற, உனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னு நினைக்கிறேன்டி. நீங்கள் வேறு உனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும், இது மேலெல்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தேவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் தேவங்க ரொம்ப க்ளோஸாக வரீங்க. தேவங்க அப்படியே பேசுகிறத ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் கூட கேப் இருக்காது, அவ்வளோ க்ளோஸாக வந்து தேவங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் டக்குன்னு தேவங்க சைடில் தேவங்கோட ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி போகிறீங்க. அவங்க அப்படியே நீங்கள் கிட்ட வந்தோடனே அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது, அவரால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி தேங்க பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறீங்க. தேங்க இப்போ என்ன நடந்ததுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்கார். ஸோ டேஸ் உங்களுக்கு இப்படி தான் போகுது. நீங்களும் தேங்க கூப்பிட்டு நல்லா வம்பிழுத்துட்ருப்பீங்க. தேங்க்கு போக போக அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஹிஸ் ஃபாலோயிங் ஃபார் யூ. அதனால் ஒரு அதை வெளியில் காட்டிக்காமல் உங்களை பிடிக்காத மாதிரியே தான் இருப்பார். உங்களுக்கு தெரியும் தேங்க உங்களை பிடிக்கும்ன்ட்டு. ஸோ நீங்களும் ஜாலியாக இந்த லைஃப்பை அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டே போகிறீங்க. ஸோ அப்படி தான் ஒன் டே உங்கள் அம்மா அவங்கள சில க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்கன்ட்டு வெளியில் வந்திருப்பீங்க. நைட் ஒரு 7 o'clock போல் இருக்கும், நல்லா இருட்டுற டைம். ஸோ அப்படியே நீங்கள் வானத்தை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ தானும் அதை வாங்க இதை வாங்கன்னு சொல்லிட்டு பாரு. ஒரு பொண்ணு பிள்ளைய நைட்டு 7 மணிக்கு வெளில அனுப்புவாங்க. நான் எங்கள் பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன், அதுவும் சரிதான். ஆனால் எத்தனை மணிக்கு வெளியில் அனுப்புகிறாங்க பாரு. நாளைக்கு காலேஜ், சண்டே ஒரு நாளாவது நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுதா? அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, எல்லாம் வாங்கிட்டு வரணும், நான் தான் வாங்கிட்டு வரணும் சே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அப்போ தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. பார்த்தா தேவன் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த நேரம் நல்ல இருட்டுற நேரம், அப்படியே வந்து லைட்டாக மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த சில்லுன்னு காற்றடிக்கவும் புலம்பிகிட்டே வந்திருப்பீங்க. அப்படியே தேவங்க பார்த்து மிஸ்ப்ரைஸ் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மூடு அவ்வளோதான், அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே தேவங்க அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு தேவங்க உங்கள் சைடு தான் திரும்புகிறாரு. நீங்கள் அப்போ தான் டக்குன்னு ரிலீஸ் பண்ணி, அம்மா இவ்வளோ நேரம் ஒன்று திட்டினதுக்கெல்லாம் மன்னிச்சிரு, நீ இதுதான் என் வாழ்க்கையில் இப்போ பெஸ்ட்டு விஷயம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியாக தேவங்கிட்ட போகிறீங்க. தேவங்க உங்களை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே நிற்கிறாரு. என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி நிற்கிறீங்க? நீ ஏதாவது பைத்த மாதிரி பேசுவ, அதான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிற்கிறேன். இடி எங்கே போனாலும் எப்படி காலேஜில் தான் 24/7 தொல்லை பண்ணிகிட்டே இருக்கேனா, வெளியிலையும் ஆடி. எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள் உங்களை தொல்லை பண்ணுறதுல. உங்களுக்கு நான் எப்போ கன்ஃபர்ஸ் பண்ணேன்? நீங்கள் பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லை, போங்க சீனியர். தேங்கதுக்கு ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறாரு. நீங்கள் தான் தேங்க பார்த்து தேங்க சீனியர் கூப்பிட்றல்ல, என்னன்னாவது கேளுங்க சீனியர். தேங்க அப்படியே அவங்கள ஒரு லுக் விட்றாரு. தேங்க் சீனியர். என்னடி இப்போ எதுக்குடி என் பேரை எல்லாம் விட்டு கூட்டுருக்க? சீனியர் இங்கே பாருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட ஷோல்டர் மேலேயே அவங்க தலையை சாய்க்கிறீங்க. தேங்க அவங்கள தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தேங்க ஷோல்டரில் உங்கள் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டுருக்கீங்க. தேங்க எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு.
அப்போ நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. டக்குன்னு சட சட சடன்னு மழை வந்துடுது. "ஏய் மழை வருதுடி, என்னடி பண்ணிகிட்ருக்க, வாடி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களை கூப்பிட்றாரு. ஆனால் நீங்கள் தேவங்கோட ஷோல்டர் அப்படியே அவங்க தலையை ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேவங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு அந்த சில் ப்ரீஸ், மண் வாசனை, ரெயின் ட்ராப்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு பிடிச்ச தேவங்க உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. அந்த ஃபீலை உங்களால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. அப்படி இருக்கு அந்த ஃபீல். "ஏய் இவ்வளோ நேரடி கூப்பிட்ற, வாடி போகலாம்" அப்படின்ட்டு தேவங்க வாட்டின ஒரு சைடு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் எதையுமே காதில் வாங்காமல் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் நல்லா வெட்டாயிடுறீங்க. தேவங்க இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போயிட்டு பஸ் ஸ்டாப் ஷெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் 2 பேரும் போகிறீங்க. உங்களுக்கு நல்லா குளிருது. நீங்கள் தேவங்க அப்படியே பப்பி ஐஸில் பார்க்குறீங்க. இப்போ அப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறது? ஏண்டி எத்தனை தாட்டி கூப்பிட்டேன், மழை வருதுடி மழை வருதுடின்னு. நீ நினைஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் சேர்த்து நினச்சிட்ட. அதெல்லாம் ஒரு ஃபீல் சீனியர், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்ட்டு நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. தேவங்களோட ஃபேஸ் நல்லா வெட்டாக இருக்குது. தேவங்களோட வெட் ஹேர்லேருந்து அந்த தண்ணி சொட்டுது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களே அறியாமல் தேவங்கிட்ட க்ளோஸாக போகிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உங்களை அறியாமலே அப்படியே தேவங்கிட்ட அப்படியே க்ளோஸாக போகிறீங்க. தேவங்க டக்குன்னு ரியலைஸ் பண்ணி, "ஏய் என்னடி பண்ணுற, எதுக்கடி கிட்ட வர, அங்கேயே நில்லுடி, ஏய் நில்லுடின்னு சொல்கிறேன்." நீங்கள் தேவங்கோட லிப்ஸ்க்கு அப்படியே க்ளோஸாக போகிறீங்க. தேவங்க என்ன தான் சொன்னாலும் அது உங்கள் காதில் விழவே இல்லை. நீங்கள் அப்படியே க்ளோஸாக போயிட்டு தேவங்கோட லிப்ஸ்லேயே ஒரு பெக் பண்ணுறீங்க. பட் தேவங் அந்த பெக்கை ஒரு கிஸ்ஸாக மாற்றுறாரு. அங்கே சுற்றி யாருமே இல்லை. மழை அப்படி பெய்யுது. அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் 2 பேர் மட்டும்தான். அதுவும் இவ்வளோ க்ளோஸாக இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உங்களை அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கிஸ்லேயே புரியுது தேவங்க உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ப்ரீத் பண்ண முடியாமல் 2 பேரும் கிஸ் பிரேக் பண்ணியிருப்பீங்க. பிடிக்கலான்னுட்டு என்ன சீனியர் இப்படி கிஸ் பண்ணுறீங்க? தேவங்க உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, "ஏண்டி கிஸ் பண்ண வந்த, ஆனால் பெக்கோடு நிறுத்திட்ட. ஹைட் எட்டுதாடி உனக்கு என் லிப்ஸ் கிட்ட வர, அது கூட எட்டல கிஸ் பண்ண வரா." ஏன் ஹைட் எட்டினா மட்டும்தான் கிஸ் பண்ணணுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை, நான் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொல்கிறது? அது சரி, ஃபஸ்ட்டு வளரு மேடம், அப்புறம் அதெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பஸ் வருது. ஸோ தேவங்க அந்த பஸ்ஸில் ஏறிட்டு, சீனியர் என்ன அதுக்குள்ளே விட்டுட்டு போகிறீங்க?" எது அதுக்குள்ளே விட்டு போகிறனா? இடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த என்னோட புருஷன் மாதிரி தெரியுது. வாய் தாண்டி, வாய் மட்டும்தான் உனக்கு, நான் வாய் மட்டும் இல்லைனா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பஸ் எடுத்துடுறாங்க. ஸோ தேவங்க தான் அப்படியே கிளம்பிடுறாரு. நீங்களும் இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்படியே தான் உங்கள் டேஸ் ஹாப்பியாக போகுது. தேவங்கும் காலேஜ் முடிய போகுது. பட் ஆனால் தேவங்க உங்ககிட்ட இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணவே இல்லை. தேவங்க ஒரு காலேஜ் முடிய ஒரு 1 வீக் தான் இருக்குது. இப்போது நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஷி கூட பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஆஷி, சீனியர்ஸ்க்கெல்லாம் காலேஜ் முடிய போகுதுடி. ஆமாம் ஏன் தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கேண்டி இப்படி இருக்க? உனக்கு தெரியாதா ஆஷி, தேவங்க சீனியருக்கும் காலேஜ் முடிய போகுது. அதானே பார்த்தேன், உனக்கு ஏன் சீனியர்ஸ் போகிறதுல கவலைன்னு பார்த்தேன். நான் ஏன்டி மற்றவங்கள பற்றி கவலை பண்ணணும்? நான் ஏன் தேவங்க சீனியர் பற்றி மட்டும் தான் கவலை பண்ணணும். இனிமேல் அடிக்கடி ஒரு பார்க்க முடியாதுல்ல காலேஜ் விட்டு போயிட்டா. பார்க்க முடியாது தான், என்னடி இழுக்கிற? பார்க்க முடியாது தான் ஏன், அதுக்குன்னு இப்படியா டக்குன்னு சொல்லுவா? போ ஆஷி, பார்க்க முடியாது தான், ஆனால் என்ன ஆனால் பார்க்க முடியாது தான், தெரிஞ்ச கதை தானே, நீ ஒன்றும் சமாளிக்க தேவையில்ல போ. உனக்கெல்லாம் கம்ஃபர்ட் பண்ணலான்னு வந்த பற்றியா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் யாஷியும் பேசிட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ தான் ஒரு பொண்ணு கரெக்டாக உங்ககிட்ட வந்து, ஏன் அங்கெல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க, தேவங்க சீனியர் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கே போகிறீங்க. கிட்டத்தட்ட ஓடி போகிறீங்க. அங்கே போயிட்டு எல்லாரையும் தள்ளிட்டு நின்று போய் பார்க்குறீங்க. பார்த்தா தேவங்க தான் சென்ட்ரலில் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நீல் டவுன் பண்ணி உட்காந்துட்ருக்கா. அப்போ அந்த பொண்ணு, தேவங்க
ம், எனக்கு இந்த காலேஜில் வந்ததுலேருந்தே உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. எனக்கு எப்பயும் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை தேவாங்க. ஆனால் காலேஜே முடிய போகுது. இதுக்கு மேலேயும் சொல்லாமல் இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பாயிரும். ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தேவாங்க அப்படின்ட்டு தேவாங்க ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே செம்மையாக டென்ஷன் ஆகுது. நீங்கள் அங்கேருந்து போகலான்ட்டு திரும்புகிறீங்க. அப்போ யாஷி தான் உங்கள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, ஒயன் நில்லு ஒயன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யாஷி, எனக்கு செம்ம கோவம் வருது, என்னை விடு. பாரு, அவன் பாரு தேவாங்க சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். எனக்கு கடுப்பாக இருக்குது. ஒயன் நில்லுன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி நிற்க வைக்கிறா. ஸோ நீங்களும் தேவாங்க என்ன தான் பண்ணுறாருன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக தேவாங்க அக்செப்ட் பண்ண மாட்டார்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அந்த ப்ரப்போஸ் பண்ணுற அந்த பொண்ணு, தேவாங்க ப்ளீஸ் என்னை வெயிட் பண்ண வைக்காதீங்க. ஹோப் பாசிட்டிவாக தான் உங்கள் ஆன்சர் இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேவாங்க ஐ லவ் யூ தேவாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தேவாங்க அவளை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளை எழுந்திரிக்க சொல்கிறாரு. அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது. தேவாங்க தான் அப்படியே உங்களை தேடிட்டு தான் நடந்து வந்துட்டுருக்காரு. பார்த்தா நீங்கள் தான் ஒரு சைடில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ தேவாங்க உங்களை பார்த்துட்டு உங்கள் கிட்ட வராரு. உங்களுக்கு நல்லா தெரியுது தேவாங்க உங்கள் கிட்ட தான் வரான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தேவாங்க கண்டுக்க கூட இல்லை. ஓய், இங்கே தான் இருக்கியா என்ன? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? இங்கே வந்து நின்றுட்டுருக்க. நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. ஒன்றை தாண்டி என்னடி நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுன்னு அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்க அப்படின்ட்டு தேவங்க உங்கள் கையை பிடிக்க வராரு. பட் ஆனால் நீங்கள் அவர் கையை தட்டி விட்டுட்டு, விடுங்க அண்ணன், என் கையெல்லாம் பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என்னடி இப்போ எதுடி இவ்வளோ கோவமாக இருக்க? ஓ, அப்போ சாருக்கு நான் ஏன் கோவமாக இருக்கேன்ட்டு தெரியாது அப்படி தானே? என்னடி என்ன பிரச்சனை? சொன்னால் தானே தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. தேவங் நடிக்காதீங்க தேவங், நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். அப்படியே போயிருங்க. போனால அங்கே ஒருத்தி ப்ரப்போஸ் பண்ணேன், அப்படியே போயிருங்க அவ கூடயே. டென்ஷன் பண்ணாதீங்க தேவங்க, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவங்க கண்ணு கலங்குது. தேவங்க இதை பார்த்துட்டு, இதுதான் இப்போ கோமாரியா? நீங்கள் பாரு, எங்கள் அண்ணன் பாரு, எங்கள் அண்ணன் பார்த்து பேசுடி அப்படின்னு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி அவர் கண்ணை பார்க்க வைக்கிறாரு. உங்கள் கண் அப்படி கலங்கியிருக்கு. எதுடி அழுவுற? இப்போ எதுக்கு அழுது இப்போ கோபப்படுற? நீ என்ன நினைக்கிற? அப்போ நான் வந்து அவளுக்கு ஓகே சொல்லிட்டேன் அப்படி தான் நினைக்கிற, அப்படி தானே? ஏண்டி இவ்வளோ நாள் என் கூட இருந்துரு, இதான் நீ என்னை புரிஞ்சு வச்சிரு லட்சணமா? நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டே இருக்கீங்க. சொல்லுடி, இதான் நீ வந்து என்னை புரிஞ்சு வச்சுக்கிற லட்சணமா? நீங்கள் மெதுவாக இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் என்னடி? இப்போ உனக்கே தெரியுது நான் கண்டிப்பாக ஓகே சொல்லிட மாட்டேன்னு. அப்புறம் என்னடி? அப்புறம் எதுக்குடி இப்படி பண்ணுற? எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ஓகே சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு. ஆனால் அப்புறம் என்னடி? அப்புறம் என்னன்ற? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா இல்லையானே தெரியல தான். என்னை வச்சு என்ன ப்ளே பண்ணுறீங்களா? எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த இன்சிடெண்ட். அவன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து எனக்கு எரிச்சலாக வருது. இங்கே பாரு, வாயை வச்சு கையில் குத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அதோடு நிறுத்திக்கொன்னே ப்ளே பண்ணுறேன், நம்மளை ப்ளே பண்ணுறேனா? இங்கே பாரு, இப்படி சொன்னது என்னால் உன் வாயே இருந்துருக்காது, பார்த்துக்கோ. ஏன் எல்லாம் ஒரு லிமிட்டு தான். என்ன வார்த்தையும் எப்படி பேசணும்னு இருக்குது. இங்கே வேறு இது நீ பேசு, இந்த பேச்சுக்கு வேறு யாராவது இருந்தால் அவ்வளோ தாண்டி நேரத்துக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க டக்குன்னு கோவமாயிடுறாரு. உங்களுக்கு புரியுது நீங்கள் அப்போ தான் என்ன சொன்னீங்கன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. சாரி தேவங்க, நான் வேணும்னே சொல்லலை. என்னடி சாரி? என்ன சாரின்றேன்? சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு சாரியா? சாரி தேவங்க, இங்கே பாருங்களேன். பார்க்க முடியாது பொடி, ப்ளீஸ் தேவங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஃபேஸ் கப் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறீங்க. தேவங்க ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் தேவங்களோட ஐஸை பார்த்து, தேவங்க சாரி என்ன, ஆனாலும் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்களா? இல்லை பண்ணலை தானே? அது உண்மை தானே? சொல்லுங்கள். இந்த காலேஜ் என்ன நினைக்குது? நான் தான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். நீங்கள் ஆனால் எதாவது பண்ணிங்களா? நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அட்லீஸ்ட் அது கூட சொல்லலையே.
அப்படியா? பிடிக்காம தான் உன்னை இவ்வளோ நாள் பிடிக்காம தான் இவ்வளோ நாள் உன் கூட பழகிட்டு இருந்தேனாடி? பழகிட்டு இருந்தேனா சொல்லு? தேவங்க நீங்கள் எப்படி இருந்து எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போங்க தேவங்க, உங்களால் தான் எல்லாம். நீங்கள் மட்டும் அந்த மாதிரி பண்ணலன்னா அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாளா? பண்ணியிருக்க மாட்டான். நான் ஒரு ட்ரேட்மார்க் போட்டு வச்சுருப்பேன், யாரும் என் ஆள்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் உங்களால தான். எனக்கு உங்கள் மேலே தான் செம்ம கோபமாக வருது. இப்போ என்னடி உனக்கு நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணல, உன்கிட்ட என் லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணல, அப்படி தானே? இப்போ அதுதான் உன் பிரச்சனை, அப்படி தானே? ஆமாம், அதுதான் என் பிரச்சனை. ஏன் இப்போ பண்ண போகிறீங்களா என்ன? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இதை கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. தாங்க பார்த்து அப்படி முறைக்கிறீங்க. இங்கே பாரு, அப்படி முறைச்சா அப்படி முறைச்சா பயந்துருவோமா? இந்த குழந்த முகத்தை வச்சுட்டு வேற எங்கேயாவது போய் முறைன்னேன், இங்கெல்லாம் வந்து முறைக்கிற வேலை வச்சுக்காது. நீங்கள் தேவங்க முறைச்சிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ தேவங்க டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் வாலில் லாக் பண்ணி உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. நீங்கள் தேவங்கே பார்க்குறீங்க முறைச்சி. அப்போது டக்குன்னு தேவங்க உங்களை அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கிஸ் அவ்வளோ டீப்பாக இருக்குது. இவ்வளோ நேரம் அவங்களுக்கு இருந்த கோவம்லாம் எங்கே பறந்து போச்சுன்னே தெரியல. அப்படி வச்சு கிஸ் பண்ணுறாரு. தேவங்க தேவங்க பிடித்தேன். ஏய் கிஸ்ஸை வீல் பண்ணடி, அதை விட்டு டிஸ்டர்ப் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. தேங்க்ஸ் சீனியர், விட்டுங்க. பார், இது மேலே உனக்கு சொல்ல முடியாது. சொன்னீன்னா அவ்வளோதான், இங்கே நடக்கிறதே வேறு. வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களால் அதுக்கப்புறம் பிரீத் பண்ண முடியல. ஸோ 2 பேருமே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் தேவங்க பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி எதுடி இப்போ முறையிற? என்ன எப்போ பார்த்தாலும் கிஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலான்னு இருக்கீங்களா? அதுதான் தேங்க பண்ணுறீங்க. ஒன்று கிஸ் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க, இல்லை அந்த கண்ணை பார்த்தே மயக்கிடுறீங்க. அப்படியாடி பொண்டாட்டி? இப்போ என்ன சொன்னீங்க? பொண்டாட்டின்னு தானே சொன்னீங்க? அப்படிதான் சொன்னேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? அவங்க அப்படியே பார்க்குறீங்க. கூப்பிட வேணாம்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் அண்ணிது அதை எல்லார் முன்னாடியும் சொல்லிவிட்டு என்னை எவ்வளோ வேணால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவை பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. தேவங்க தான் அவரோட பேக் நெக்கை ரப் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போகிறவங்கள பார்த்துட்டே நிற்கிறாரு. இப்படியே 2 டேஸ் போகுது தான். நீங்களும் தேவங்க போகிற வரப்பெல்லாம் முறைச்சிட்டு தான் போகிறீங்க. தேவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு ஃபைன் நைட் இருக்கும். தேவங்க ஃபோனுக்கு தான் கால் வருது. பார்த்தா நீங்கள் தான். தேவங்கும் கால் அட்டன் பண்ணுறாரு. ஓய் பொண்டாட்டி, என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணிடுற? தூங்கலையா என்ன? கோவமாக இருந்த இப்போ நீயே கால் பண்ணிடுற. மூஞ்சி திருப்பிட்டு போனேன் 2 நாளாக பேசாமல். டேய் தேவங்க வந்து என்னடி டேய் தேவங்கா, இவ்வளோ நாளாக மரியாதையாக கூப்பிட்டு இருந்த டே தேவங்கன்ற? டேய் தேவங்க சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளுங்க சீனியர். வெளியில் வந்து பாருங்கள் உங்கள் பால்கனியில். சீக்கிரம் வாங்க, முடியல. எது வெளியிலையா? இந்த நேரத்தில் இங்கே என்னடி பண்ணுற? அப்படின்ட்டு தேவங்க டக்குன்னு ஒரு பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தா நீங்கள் தான் ஏற முடியாமல் தொங்கிட்டுருக்கீங்க. ஏர்பாட்ஸில் தேவங்கிட்ட ஃபோன் பேசிட்டு 2 கையும் பிடிச்சி தொங்கிட்டுருக்கீங்க. தேவங்க தான் வந்து இப்போ இந்த நேரத்தில் என்னடி பண்ணுற? அப்புறமா இதெல்லாம் கேள்வி கேளுங்க, இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு தேவங்க தான் வந்து உங்களை பிடிச்சி தூக்கி விடுறாரு. இந்த நேரத்தில் என்னடி பண்ணுற? கீழே உந்துருந்தா என்னடி ஆவறது? அவ்வளோதான் சொல்லிட்டேன். எதுக்குடி இப்படிலாம் பண்ணுற? உங்களை பார்க்க தான் வந்தேன். திட்டுறீங்க. என்னை பார்க்க வந்த, அதெல்லாம் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு எப்படி தொங்குற பாரு, கீழே வந்தா என்னடி ஆவறது? நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்களை செக் பண்ணுறாரு. நான்லாம் ஓகே தான் தேவங்க சீனியர். வாங்க போகிற பாரு நீ. எதுடி இந்த நேரத்தில் வந்த? மணி என்ன 12:30 மணி ஆகுது. அதுவும் தனியாக உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்தியா? இப்போல்லாம் வெளில என்ன நடக்குதுன்னே தெரிலடி. எதுடி இப்படி பண்ணுற? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடி பண்ணுறது? அதான் பத்திரமா வந்துட்டேன்ல, எதுக்கு சீனியர் கோவப்படுறீங்க? கோவப்படுறான் ஒன்று போட்டேன்னு வையேன், அவ்வளோதான். நீ அவ்வளோதான், பார்த்துக்கோ. செய்கிறதையும் செஞ்சுட்டு நான் அடிச்சிருவேன்டி, நான் பார்த்துக்கோடி. கோவம் தாண்டி படுத்துறேன். எதுடி இப்படி பண்ணுற? ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டுற? நைட்டு 12:30 மணிடி. ஏண்டி இப்படி தனியாக வந்து போவேன் அப்படின்னு தேவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கு தான் புரியுது. தேவங்க ப்ளீஸ் தேவங்க கண்ணை பாருங்களேன். பாருங்க தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தேவங்க உங்கள் கண்ணை பார்க்க வைக்கிறீங்க. ஐம் சாரி தேவங்க, நான் பண்ணது தப்பு தான். ஆனால்
2 நாளாக நானும் கோவத்தில் உங்களை முறைச்சிட்டே போயிட்டேன். ஆனால் உங்ககிட்ட 2 டேஸாக பேசாமல் என்னால் இருக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் காலேஜ் உங்களுக்கும் முடிய போகுது. நானாவது காலேஜ் திரும்பி வருவேன். உங்களை இந்தமாரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக திரும்பி பார்க்க முடியுமா? நீங்கள் மட்டும் போயிட்டு வேலைக்கு போயிடுவீங்களா? இதுக்கு மேலே காலேஜில் என் தேவங்க சீனியராக பார்க்க முடியுமா? அதான் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் தேவங்க ஃபேஸை கட் பண்ணி அவரோட ஐஸை பார்த்து சொல்கிறீங்க. தேவங்க உங்கள் ஃபேஸை கட் பண்ணி, ஏய் எல்லாம் புரியுதுடி, எல்லாம் புரியுது. ஆனால் இப்படி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்லடி, எதுடி இப்படி பண்ணுற? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் அங்கே வந்திருப்பேன்ல உன்னை பார்க்க. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, புரிஞ்சுக்கோ. உன்னை ஏதாவது ஆனால் என்னால் தாங்க முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் அப்படின்னு உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணிகிட்டே சொல்கிறாரு. நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. உங்கள் சிக்ஸை ஹோல்ட் பண்ணி, ஏய் எப்படி இந்த நேரத்தில் வந்த? வீட்டில் பொண்ணு எங்கே இருக்குது எங்கே போகுதுன்னு பார்க்குறாங்களா பத்தியா? போதும் நீங்கள் உடனே எங்கள் வீட்டை இழுக்காதீங்க. உங்களை பார்க்க வந்தால் உடனே எங்கள் வீட்டை இழுத்துருவீங்களே. ஆமாண்டி, என்ன தாண்டி பண்ணுறா உங்கள் அப்பக்கார? வீட்டில் பொண்ணு இருக்காளா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டான். பாரு பொண்ணு எப்படி நைட்டில் வெளில வந்து சுற்றிட்டு இருக்கா பாரு. ஆமாம் வெளியில் போயிட்டு சுற்றுறேன் நான். உங்களை பார்க்க தானே தேவங்க வந்தேன். அது சரி, என்னை பார்க்க தான் வந்தேன் அப்படி தானே? ஆமாம், உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி உடனே அப்படியே அந்த குழந்த முகத்தை அப்படியே வச்சுக்காத. முடியலடி, அவ்வளோ க்யூட்டாரு, சொல்லவே முடியல. ஆனால் வந்தப்பாரு குரங்கு மாதிரி. இன்னும் கூட ஒன்றும் சொல்கிறது இல்லை ஏன், நல்லா குரங்கு மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் பார்த்து. இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதண்ணே. நீங்கள் தேவங்க சிரிக்கிறதையே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க உங்களை பார்த்து என்னன்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி தேவங்க அவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க. ஏய் போதும்டி, போதும். எவ்வளோ நேரம் தான் சைட் அடிப்பேன்? என் புருஷனை நான் சைட் அடிக்கிறேன், உங்களுக்கு என்ன? அது சரி, உன் புருஷனை நீ சைட் அடி, நான்லாம் ஒன்றும் சொல்ல. என்ன வீட்டுக்கு போகிறதா இல்லையா? அதான் வந்து பார்த்துட்டல, கிளம்பலாம்ல. நீங்கள் தேவங்க பார்த்து முறைச்சிட்டே இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளார என்னை துரத்துறீங்களா? இல்லைடி, அப்புறம் நீ உன்னை தேடுவாங்கல்ல, போகணும்ல. வா நானே கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்லை, நான் இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளாரெலாம் போக மாட்டேன். சரிடி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. நீங்கள் தேவங்க அப்படியே பார்த்து, தேவங்க என்னடி குளிருது தேவங்க. ஆமாண்டி, நானும் உன்னை வெளில நிற்க வச்சு பேசிட்டே இருக்கேன், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவங்க பால்கனிலேருந்து அவர் ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே பெட்டில் உட்காரடி, நான் போயிட்டு உனக்கு ஏதாவது சூடாக எடுத்துகிட்டு வரேன். நான் பால் போட்டு எடுத்துகிட்டு வரவா? பாரு, என் புருஷன் எனக்கு வேலையெல்லாம் செய்யுமா? அதெல்லாம் செய்யும். என்ன வேணும்? பால் ஓகேவா? ஓகே. இங்கே பாருங்கள் மிஸ்டர் தேவங்க, சீக்கிரம் போட்டு எடுத்துகிட்டு வரணும் சொல்லிட்டேன். நக்கல் தாண்டி உனக்கு, நக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கவும் கீழே போகிறாரு. உங்களுக்காக பால் போட்டு எடுத்துகிட்டு வர தேவங்கவும் சூடாக உங்களுக்கு மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா உங்களை காணோம். அப்போ நீங்கள் டோருக்கு பின்னாடியிலேருந்து வந்து தேவங்க பேக் ஹக் பண்ணுறீங்க. தேவங்க அந்த ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்த மில்க் அப்படியே டேபிளில் வச்சுட்டு, என்னடி பொண்டாட்டி? நீங்கள் அவரை பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை தேவங்க, கொஞ்ச நேரம் இப்படியே இருங்க. நீங்களும் ஒரு 2 மினிட்ஸ் அவரை பேக் ஹக் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம்டி இப்படியே நிற்கிறது? என்னடி, என்ன நான் மனசு சரியில்லையா என்ன? இல்லை தேவங்க, நீங்களும் காலேஜ் விட்டு சீக்கிரம் போயிடுவீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள்? பொண்டாட்டி இதுக்காடி ஃபீல் பண்ணிட்டுரு. இங்கே பாரு, நான் எங்கே போனாலும் அது எப்படியும் ஒன்றை விட்டு போவேன். காலேஜ் விட்டு தாண்டி போகிறேன், அது என்ன உன்னை பார்க்காம இருந்துருவேன்னா என்ன? வெளியில் போய் வேலை செய்கிறேன்னா வந்துடுவேண்டி, வீக்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்துடுவேன். அது எப்படி பார்க்க வராமல் இருப்பேன்? தேவங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை பார்க்க வருவீங்கன்னு, ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. தேவங்க தான் அப்படியே திரும்பிட்டு உங்கள் ஃபேஸை கட் பண்ணி அவரை பார்க்க வைக்கிறாரு. பொண்டாட்டி இப்போ எதுக்குடி அழுகுற? இப்போ எதுக்கு கண் கலங்குது? நீங்கள் பாரு ஓயன், அழுவாதென்ன, அழுவக்கூடாது. இந்த தேவங்கோட ஆளாக இருந்துட்டு அழுவலாமா? தேவங்கோட பொண்டாட்டியாக இருந்துட்டு அழுவலாமா? நீங்கள் மெதுவாக இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அப்புறம் என்ன தெரியுதுல்ல, ஃபஸ்ட்டு அழுவதை நிறுத்துடி அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களை ஹக் பண்ணுறாரு. அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அவரோட செஸ்ட் கிட்ட. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தானே வந்துகிட்டே இருக்குது.
இங்கே பாரு ஒய்யன் அழுவாதடி என் பொண்டாட்டி. இங்கே பாரேன், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக உன்னை வீக்லி ஒன்ஸாவது வந்து பார்ப்பேன். அழுவாத பொண்டாட்டி. இங்கே பாரேன், நீ அழுதா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, ப்ளீஸ் டி அழுவாதடி அப்படின்ட்டு தேவ் தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. தேவ் உங்களை கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் ஹேரை ரஃபில் பண்ணுறாரு. நான் எங்கேயும் போக மாட்டேன், புரியுதா? உன் தேங் உன் கூடயே தான் இருப்பேன். காலேஜ் தாண்டி முடிக்கிறேன், காலேஜ் தான் முடிக்கிறேன், எங்கேயும் போகல, உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க உங்கள் ஃபோர் ஹெட்லேயே ஒரு பிக் பண்ணிவிட்டு திரும்பியும் கிஸ்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. நீங்கள் தேவங்கோட ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுறீங்க. தேவங்க உங்களை பார்த்து, ஏய் இதெல்லாம் இப்போ வேணாண்டி. தேவ் எனக்கு வேணும், எனக்கு இப்போ வேணும். ஏய் என்னடி, என்னை விட நீ ஃபாஸ்ட்டாக இருப்ப போல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ வேணும் தேவ். சொன்னால் கேளு, என்னை மூட ஏற்றாதடி. அதெல்லாம் கேட்க முடியாது, நான் அவங்கள மூட ஏற வேணான்னு சொல்கிறேன். எனக்கு வேணும் தேவ் அப்படின்ட்டு நீங்கள் அவரோட ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுறீங்க. ஏய் சொன்னால் கேட்க மாட்டல்ல நீ. ஏய் விட்ரி, கம்முன்னு இருங்க தேவ். ஏய் என்னாலையும் முட்லடி அப்படின்னு சொல்லிட்டு தேவ் டக்குன்னு அவங்கள தூக்கி பெட் மேலே உட்கார வச்சு அவங்க ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணுறாரு. தேவங்க அப்படியே உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஹேண்டை வச்சு உங்கள் நெக்கில் அப்படியே ரப் பண்ணிவிட்டு உங்களை நல்லா இழுத்து இன்னும் டீப் கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே அந்த நைட் அவ்வளோ லவபுளாக போகுது. இப்போ ஏர்லி மார்னிங் இருக்கும். தேவங்க தான் டக்குன்னு எழுந்துச்சு அவரோட ஃபோனை பார்க்குறாரு. 4 o'clock ஆகுது. தேவங்க டக்குன்னு உங்களை பார்த்து, ஏய் பொண்டாட்டி எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. நீங்களும் தேவங்க தூங்க விடுங்க தேவ், முடியல. மணி 4 ஆச்சுடி, எழுந்துடுறி, ஒன்று வீட்டில் போய் விட்டு வரேன். இது காலையில் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டக்குன்னு எழுந்திருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ஷர்ட்டெல்லாம் எடுத்து போடுறி, சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்றேன், இல்லைனா எங்கேயாவது உங்கள் அப்பா ஏஞ்சியும் எங்கள் பொண்ணை காணோன்னு தேட போகிறான். ஆமாம் ஆமாம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிவிட்டு போகிறீங்க. தேவ் தான் உங்களை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ட்ராப் பண்ணுறாரு. ஏய் எப்படி இறங்கி வந்த, இதை நான் கேட்கவே இல்லையே. அங்கே உங்கள் வீட்டில் எப்படி ஏறினோ அதேமாரி தான் இங்கேயும் இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தேவ். என்னடி பொண்டாட்டி, ஐ லவ் யூ தேவ். தேவங்க உங்களை பார்த்து சிரிச்சுட்டே, ஏய் போடி டைம் ஆகுது. நீங்கள் தேவங்க பார்த்து முறைச்சிட்டே போயிடுறீங்க. தேவங்க அங்கேருந்து சிரிச்சுட்டே அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அப்படியே நீங்களும் காலேஜ் போகிறீங்க. தேவங்க பார்த்தாலே உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. தேவங்க அங்கே ஜிமின் கூட தான் நின்றுட்டுருக்காரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் யாஷி கூட நடந்து போயிட்டுருக்கீங்க. தேவங்க ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஏய் ஒயன் அப்படின்ட்டு தேவங்க உங்களுக்கு கூப்பிடுறாரு. நீங்கள் அங்கே போயிட்டு தேவங்க முன்னாடி நிற்கிறீங்க. என்னடி வந்தாலே ஏதாவது பேசிகிட்டு இருப்ப, இப்போ பார்த்தா அப்படி தெரிலையே. மேடம் முகத்தில் அப்படியே ஏதோ அப்படியே ப்ளஷ் ஆகிற மாரில தெரியுது. தேவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி தாண்டி கேட்பேன், அப்படி தான் கேட்பேன், என்ன பண்ணுவேன்? போங்க தேவங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளாஸ்க்கு போகிறேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ப்ளஷ் ஆகிட்டே கிளாஸ்க்கு போயிடுறீங்க. இன்றைக்கி தான் தேவங்க லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் தேவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக அட் த சேம் டைம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ அப்போ ஜிமின் தான் தேவங்க கால் பண்ணுறாரு. டே மச்சான் எங்கடா இருக்க, ஒயனுக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சுடா, சீக்கிரம்டா. டே மச்சான் வெயிட் பண்ணிடா, அது வந்துட்டேன்டா, இந்த பொக்கே வாங்கிறதுக்காக வந்தேன், வரேன்டா இருடா, காலேஜ் ஆப்போசிட்டில் தான்டா இருக்கேன், இந்த வந்துடுறேன்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க டக்குன்னு ரோட் கிராஸ் பண்ணுறாரு. அப்போது கரெக்டாக ஒரு ட்ரக் வந்து தேவங்க அடிச்சிடுது. அவ்வளோதான். ஜிமினுக்கு ஃபோனில் அப்படி சத்தம் கேட்குது. டேய் தேவாங் என்னடா ஆச்சு, வச்சான் தேவாங் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டக்குன்னு காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு போகிறாரு. கூட்டம் கூட்டமாக நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜிமின் தான் போகிறாரு. அவங்களோட ஹெட்லேருந்து அவ்வளோ பிளட் தான் கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸ் போகிற நிலமையில இருக்காரு. ஜிமின் போய், டேய் மச்சான், டேய் தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு ஒன்றும் ஆகாதுடா இருடா, டேய் மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகாது, டேய் எவனாவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கடா, டேய் மச்சான் ஜிமினா, டேய் எவனாவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கடா. இல்லை ஆம்புலன்ஸில் வேணாம், காரு தான் வேணும், காரு. டேய் மச்சான், டேய் கார் எடுத்துகிட்டு வாங்கடா, டேய்
அப்படின்ட்டு ஜெமின் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட சொல்லிகிட்ருக்காரு. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட் யாஷியோ உங்ககிட்ட ஓடி வரா. ஏன் ஒயன் ஏன் ஒயன் என்ன ஆஷி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்குது உனக்கு? பொறுமையாக சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் ஒயன் அங்கே அங்கே தேங்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாண்டி. என்னடி சொல்கிற? தேங்க்கு ஆக்சிடெண்ட்டா? யாஷி விளையாடாத. உண்மையாடி தேங்க் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இதை கேட்ட உடனே உங்களால் சத்தியமாக முடியல. ஓடுறீங்க காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு, பார்த்தா எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாரையும் வேலைக்கு விட்டு போய் பார்க்குறீங்க. நடுவில் தேங்க் அப்படியே படுத்துட்ருக்காரு. ஜிம்மன் தான் பக்கத்தில் தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே உங்களால் முடியல. தேங்க் அவ்வளோ ரத்தம், தேங்கோட ஹெட்லேருந்து அவ்வளோ ரத்தம். தேங்கிட்ட போகிறீங்க. தேங்க் 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 உங்களை பார்த்து சேடாக ஸ்மைல் பண்ணுறாரு. தேங்க் தேங்க் என்ன தேங்காச்சு? தேங்க் உங்களுக்கு ஒன்றாவாது. தேங்க் உங்களுக்கு ஒன்றாவாது. தேங்க் ஒன்றாவே நான் விட மாட்டேன். யாரா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்களேன். தேங்க் எவ்வளோ ரத்தம். தேங்க் 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 என்னை பாருங்க தேங்க், கண்ணை மூடாதீங்க தேங்க் 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 அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் அன்கான்ஷியஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கோட கன்னத்தில் லைட்டாக அடிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் தேங்கோட ஹெட் எடுத்து உங்கள் லேப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தேங்க் தேங்க் என்னை பாருங்க தேங்க் 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தேங்க் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் நான் விட மாட்டேன். தேங்க் அவரோட ஹேண்டை மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியுது. நீங்கள் தேங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தேங்க் என்னை பாருங்க தேங்க் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தேங்க் ஏன் தேங்க் ஏன் தேங்க் பேச முடியாமல் ஏய் பாரடி பொண்டாட்டி, அழுவாதண்ண, அழுவாத. எனக்கு புரியுது. எனக்கு ஒன்று தாண்டி வருத்தம். இன்னும் நான் எவ்வளோ நேரத்துக்கு இருப்பேன்னு தெரில. தேங்க் தேங்க் அப்படிலாம் பேசாதீங்க தேங்க், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏய் ப்ளீஸ் டி, சொல்கிறது கேளுடி. என்னால் சத்தியமாக முடியல. நீங்கள் பாரு பொண்டாட்டி, எனக்கு இந்த காலேஜ் வந்ததுலேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். இந்த காலேஜ் வந்ததுலேருந்து ஒரு நல்ல விஷயம், வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம்னா அது நீ மட்டும்தான்டி. நீ மட்டும்தான். அவங்கள பேசக்கூட முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுகிறாரு. என்ன நீ ஏப்படி? நானும் பின்னாடி இத்தனை வருஷமாக சுற்றுறேனே, ஒரு தாட்டியாவது ஐ லவ் யூ, ஒரு தாட்டியாவது ஐ லவ் யூ சொன்னியா அப்படின்ட்டு எல்லா தாட்டி கேட்டிருக்கடி. என்ன எப்படி பல தாட்டி கேட்டிருக்கேன். ஆனால் நான் உன்கிட்ட ஒரு தாட்டி கூட ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதே இல்லைடி. ஒரு தாட்டி கூட கன்ஃபஸ் பண்ணதே இல்லைடி, பண்ணதே இல்லை. இப்போது எனக்கு காலேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ உன்கிட்ட பண்ணலான்னு, இப்போது உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் விதியை பற்றியா, நம்மளை சேர வீட்டில் ஒரே ஒரு வருத்தம்டி, ஒரே ஒரு வருத்தம். என்ன இந்த லைஃப்பில் உன் கூட சேர முடியாமல் போயிடுச்சு. தேங்க் தேங்க் அப்படிலாம் பேசாதீங்க தேங்க், கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் ஓயன், நம்பிக்கை இல்லை. இதுக்கு மேலே எனக்கு நான் இருப்பேன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னால் சொல்லாமலாம் போக முடியாதுடி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, ரொம்ப பிடிக்கும். பாரு, நான் இந்த லைஃப்பை விட்டு போனாலும், நான் உன் லைஃப்லேருந்து போனாலும், நீ உன் லைஃப்பை நல்லா வாழணும்டி. அது மட்டும்தான் எனக்கு ஆசை, அது மட்டும்தான். என்ன நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளாரே அது முடிய போகுதுடி. உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணுறதுக்குள்ளாரே முடிய போகுது. இதாண்டி என் வாழ்க்கையில் ரெக்ரெட் பண்ணுறேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவேன்டி, உன்கிட்ட சொல்லிடுவேன். ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு சின்ன சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு உங்களை எழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ டூ தேங்க், ஐ லவ் யூ டூ தேங்க் தேங்க் அப்படின்ட்டு நீங்கள் அழுதுட்டு ஐ லவ் யூ டூ தேங்க், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லும்போதே தேங்க் உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த தேங்கோட ஹேண்ட் அப்படியே கீழே விழுகுது லூஸாக. அவ்வளோதான். தேங்க் இஸ் நோ மோர். தேங்க் 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 பாருங்கள் தேங்க் தேவங்களை பாருங்கள் தேங்க். அப்போ கரெக்டாக காரும் வருது. சிம்னால் இதெல்லாம் பார்க்க முடியல. தேங்க் தேவங்க என்ன பாருங்கள் தேங்க் தேங்க் ப்ளீஸ் தேங்க் தேவங்க என்னை விட்டு போகாதே தேங்க். நீங்கள் இல்லைன்னா எனக்கு யார் தேவங்க இருக்கா? தேங்க்
ப்ளீஸ் தேவ் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரோக் ஆகி அப்படி அழுகுறீங்க அங்கேயே. அவ்வளோதான், உங்களுக்கு தேவங்க இல்லைன்றத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. தேவங்க அப்படி கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்துலயே உட்காந்து அவ்வளோ அழுகுறீங்க நீங்கள். தேவங் தேவங் தேவங்க என் தேவங்க இப்படி பண்ணு, என்னை விட்டு போயிட்டே தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி அழுகுறீங்க. உங்கள் ஹெட்டை தேவங்களோட ஹெட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு 6 to 7 இயர்ஸ் போகுது. நீங்கள் தான் உங்கள் 5 வயசு பொண்ணோட காரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பொண்ணு உங்களை பார்த்து, "மா எப்போம்மா போவோம், சீக்கிரம் போயிடுவோம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணு" அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே கார் ஒரு இடத்துல போய் நிற்குது. உங்கள் பொண்ணு தான் இறங்கி குடுகுடுன்னு ஓட்டுறா, கையில் சின்ன ஃப்ளவர் பொக்கே எடுத்துட்டு. "ஏய் பொறுமையாக போடி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பொண்ணு பின்னாடியே போகிறீங்க. உங்கள் பொண்ணு தான் குடுகுடுன்னு போயிட்டு ஒரு இடத்துல அந்த குட்டி ஃப்ளவர் பொக்கேவை வைக்கிறா. அவள் அவங்கள பார்த்து, "அம்மா நான் வச்சுட்டேன் ஃப்ளவர் பொக்கேவை" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிக்கிறா. நீங்களும் அவளை பார்த்துட்டே பொறுமையாக அந்த இடத்துக்கு நடந்து வந்து அங்கே இருக்கிற ஃபோட்டோவை தான் பார்க்குறீங்க. சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணை பார்க்குறீங்க. "அம்மா அப்பாவுக்கு பொக்கே வச்சாச்சுல்ல, அப்பாவுக்கு இந்த பொக்கே பிடிக்கும் இல்லைம்மா?" நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து பிடிக்கும்னு தலையாட்டுறீங்க. "பிடிக்கும்ல, கண்டிப்பாக பிடிக்கும், நான் வச்சுருக்கேன்ல, கண்டிப்பாக பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு குதிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் அவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் அதை தொடச்சிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே, "ஐ லவ் யூ தேவங் சீனியர், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன் தேவா, இது மாறவே மாறாது, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மாறாது" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு கையை பிடிச்சி நீங்கள் தான் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ போகும்போது பின்னாடி அவங்களோட ஃபோட்டோவை பார்த்து ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறீங்க. ஸோ இதோட நான் அந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்னா, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ சேட் எண்டிங் தான். ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்கடா. ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட் எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.